ஹலோ மேம். லாஸ்ட் வீடியோல வந்து பார்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 6 வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் 6 வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்க இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, இத வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. நீங்க லைன் போடும்போது இந்த மாதிரி பேப்பர் டச் பண்ணி வந்து போடக்கூடாது. பேப்பர்லேருந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைனை டச் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்து லைன் போட்டால் தான் ஸ்ட்ரைட்டாக வரும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ வந்து 2 லைன் போட்டு பார்டர் க்ரியேட் பண்ணணும். நடுவில் ப்ரெஸ் பண்ணும்போது ஈக்குவல் ப்ரெஷரில் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் லைன் ஒரு லைன் போடணும். நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டே கொஞ்சம் தூக்கி போடணுங்க. அப்படின்னா தான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் அழகாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் லைன் நீங்கள் வந்து போடணும். இப்போ வந்து ஹம்ப்பு கொடுங்க. ஹம்ப்லேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹம்ப் வந்து எப்படின்னா நீளமாக இருக்குங்க. கொஞ்சம் பெருசாக வந்து போடுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹம்ப்பு வந்து எப்படின்னா ஷார்ட் ஹம்ப்புன்னு சொல்லுவாங்க. சின்னதாக போடுறது. ஓகேங்களா? நம்ம மோஸ்ட்லி மெஹந்தி போடும்போது நம்ம இந்த ஹம்ப் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி நீட்டாக வரும். நீங்கள் வந்து லைன் ஃபஸ்ட்டு நீங்கள் லைனே வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாமே நீங்கள் லைன் வந்து போடுறது வந்து பழகிக்கோங்க. ஏன்னா லைன் வந்து மோஸ்ட்லி விட்டு 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 இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து எடுத்தோடனே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து டச் பண்ணாமல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக ஸ்ட்ரைட்டாக வருங்க. 2 ஹம்ப் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஹம்ப் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அனதர் ஒன் லைன் போட்டுக்கோங்க. இப்போ என்ன டிசைன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, இந்த லைன் வந்து எண்டில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ப்ரெஷரில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அனதர் ஒன் லைன். ஓகே, நீங்கள் வந்து பார்டருக்கு இந்த மாதிரி டிசைன் போட்டதுக்கப்புறம் அடுத்தது வந்து நீங்கள் வேறு டிசைன் போடணும்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்டர்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, லைன் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து அனதர் ஒன் லைன் போட்டுக்கோங்க. நடுவில் வந்து ப்ரெஷர் கொடுத்து அனதர் ஒன் லைன் கொடுத்துக்கோங்க. ஹம்ப் டூ ஹம்ப் ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டிசைன் ட்ரா பண்ணும்போது ஒவ்வொரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். இப்போ வந்து லீஃப் வந்து ட்ரா பண்ணோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் லீஃப் எப்படி வரையணும்னு. இங்கே வந்து டாட் வைக்கிறீங்க இல்லையா, டாட் வைக்கும்போது இந்த மாதிரி ரவுண்டாக இது பண்ணி கலர் கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே இடத்துல இன்னும் ஸ்டாப் பண்ணி தான் பண்ணணும். ஓகேங்களா? எகெயின் வந்து ஒரு லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஈக்குவல் ப்ரெஷரில் கொடுத்து ஓகேங்களா? இது ஒன்று ட்ரா பண்ணிடுங்க. இதே மாதிரி தான் இந்த டிசைனுக்கு பதிலாக நான் இந்த டிசைன் மட்டும் இங்கே வரைகிறேன். நீங்கள் அதே மாதிரியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே ஒரு டாட், 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 இங்கே ஒரு டாட். 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு சிங்கிள் லைன் ஹம்ப்பு லீஃபுக்கு பதிலாக இது ஒரு டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி டபுள் லைன், சிங்கிள் லைன், ஹம்ப்பு. இந்த லீஃபுக்கு பதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு கீழேயும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ஈக்குவலாக ப்ரெஷர் கொடுத்தாத லைன் வந்து நேராக வரும். ஓகே, இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த கார்னர் ட்ரா பண்ணிக்கோங்க. டாட் வச்சுக்கோங்க.
எப்படி வரைகிறேன்னு பார்க்குறீங்களா? again corner, again 3 dots. இது வந்து 4th. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட் ஒன் பார்த்துருக்கோம். செகண்ட் இது லீஃப் பார்த்துருக்கோம். தேர்ட் வந்து டாட்டு. ஃபோர்த் வந்து லைன் வித் டாட்டு. ஃபிஃப்த் வந்து பார்க்கலாம். ஃபிஃப்த்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே ரிப்பீட் 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு சிங்கிள் லைன் ஹம்ப்பு இந்த லீஃபுக்கு பதிலாக எகெயின் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிவிட்டு இதில் டாட் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, சென்டரில் வைக்கணுங்க. சென்டரில் 2 டாட் வச்சுட்டு இங்கே 3, இங்கே 2 டாட் அண்டு 3, 2, இங்கே வந்து இந்த கார்னர் 3 அண்ட் 2 இப்படி வச்சோம். இங்கே வந்து 2, 3 அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ வந்து 6th ஒன் வந்து பார்க்கலாங்க. ஓகே, இங்கே வந்து டபுள் லைன் சிங்கிள் லைன் ஹம்ப்பு. இந்த டிசைனுக்கு பதிலாக என்ன ட்ரா பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இந்த லைனும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா இந்த வேவ் மாதிரி போடுவோம் இல்லையா, இது ஓகேங்களா? நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரொம்ப தூரமாக வந்து போடக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் பக்கமாக வந்து வேவ்ஸ் போட்டால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. டூ லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இங்கே ஒரு டாட், 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 இங்கே ஒரு டாட். ஓகேங்களா? ஓகே, 1, 2, 3, 4, 5, 6. நீங்கள் வந்து ஒவ்வொரு பாக்ஸை ட்ரா பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஹம்ப்பு 2 லைன் சிங்கிள் லைன் ஹம்ப்பு டாட்டு இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? பாக்ஸ்குள்ளே நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். சரிங்க, நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு 6 வந்து மெத்தட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது மெஹந்தி போட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மேம்.